இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. துவாஸ் துறைமுகத்தில் கிரேன் கவிழ்ந்தது. ஞாயிற்றுக்கிழமை துவாஸ் துறைமுகத்தில் புதிதாக வழங்கப்பட்ட கிரேன் கப்பல் கவிழ்ந்த நிலையில் அருகில் உள்ள உபகரணங்களுக்கு காயங்களும் சேதங்களும் ஏதும் ஏற்படவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கவிழ்ந்த அந்த கிரேன் செயல்படாத ஒரு இடத்திற்கு பொருட்களை அனுப்பும் போது இச்சம்பவம் நிகழ்ந்ததாக சிங்கப்பூர் கடல்சார் மற்றும் துறைமுக ஆணையம் கூறியுள்ளது. அனைத்து செயல்பாட்டு பெர்த்துகளும் முழுமையாக அணுகக்கூடியவை என்றும் துறைமுக நடவடிக்கைகள் பாதிக்கப்படவில்லை என்றும் துறைமுக ஆணையம் விளக்கியுள்ளது. அச்சம்பவத்திற்கான காரணத்தை கண்டறிய மேல் விசாரணை நடந்து வருவது குறிப்பிடத்தக்கது. பொருளாதார அமைச்சு கலைக்கப்படாது பிரதமர் திட்டவட்டம். ஜூன் 17ஆம் தேதி முதல் பொருளாதார அமைச்சர் ரபிசி ரம்லி ராஜினாமா செய்த பிறகு இந்த அமைச்சு கலைக்கப்படாது. இதற்கு முந்தைய பக்கத்தான் ஹரப்பான் நிர்வாகத்தின் போது இந்த அமைச்சு உருவாக்கப்பட்டதாக பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். பொருளாதார அமைச்சும் பிரதமர் துறையின் கீழ் பொருளாதார திட்டமிடல் விரிவாக இருந்தது. பின்னர் முதல் பக்கத்தான் ஹரப்பான் நிர்வாகத்தின் கீழ் இப்போது சில ஆண்டுகள் அது ஒரு அமைச்சாக இருந்து வருகிறது. எனவே இந்த அமைச்சை அகற்றும் என்ற பிரச்சனை எழவில்லை. அமைச்சரவை தான் இது குறித்து முடிவு செய்யும். பொருளாதார அமைச்சில் எந்த பிரச்சனையும் எழவில்லை. அமைச்சரவை தான் அதனை முடிவு செய்யும். எனவே அதனை மாற்றி அமைக்க வேண்டிய அவசியம் இல்லை என தாம் கருதுவதாக அன்வார் தெரிவித்தார். பொருளாதார அமைச்சராக சிறப்பாக பணியாற்றிய சகோதரர் ரபிசிக்கு தனது பாராட்டையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார். எந்த அமைச்சர் அல்லது எந்த அமைச்சு அந்த பணியை செய்யும் என்பதை நான் முடிவு செய்வேன் என்று அவர் மேலும் கூறினார். பிரான்ஸ் கடல் ஆழத்தில் 16ஆம் நூற்றாண்டின் வணிக கப்பல் பாகங்கள் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிப்பு. தெற்கு பிரான்சிலிருந்து 2.5 கிலோமீட்டருக்கும் அதிகமான நீருக்கடியில் 16ஆம் நூற்றாண்டின் விபத்துக்குள்ளான வணிக கப்பலின் பாகங்கள் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். பிரெஞ்சு பிராந்திய கடலில் இதுவரை கண்டறியாத மிக ஆழமான கப்பல் விபத்து இதுவென பிரான்ஸ் கலாச்சார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த தொல்பொருள் ஆராய்ச்சியில் நிபுணர்கள் சுமார் 100 தகடுகள், 2 கொப்பரைகள், நங்கூரம் மற்றும் பீரங்கி குவியல்களை அடையாளம் கண்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் பிரான்சின் ஆழ்கடல்களை ஆராய்வதற்கு நீர்மூழ்கி கப்பல் ரோபோவை பயன்படுத்தி மேற்பரப்பில் உள்ள ஒரு படகுடன் இணைத்து வழிநடத்த முடியும் என்கிறார் நிபுணர்கள். இந்திய குடிமகனை கொன்ற கொலையாளிகளுக்கு சிறை தண்டனை உறுதி. கடந்த 2016ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் நெகிரி செம்பிலான் செனாவாங் தாமான் பண்டார் சிரம்பானில் உள்ள ஒரு காலி வீட்டின் முன் இந்திய பிரஜையான எம் செல்வம் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய காமராஜுவுக்கு 18 ஆண்டுகள் சிறை தண்டனையும் குமரவேலனுக்கு 13 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது. விசாரணைக்காக காத்திருக்கும் தருவாயில் தனபாலன் மாரடைப்பால் இறந்துள்ள நிலையில் மற்ற இருவருக்கும் விசாரணைக்கு பிறகு தகுந்த தீர்வு வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குற்றவாளி இருவரும் தங்கள் தண்டனையை குறைக்க செய்த மேல்முறையீட்டை நீதிமன்றம் நிராகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. காமராஜின் காதலி செல்வத்திடம் குறிப்பிட்ட தொகையை கொடுத்ததை தொடர்ந்து சந்தேக நபர் இக்கொலையை செய்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. விபத்தில் காரில் இருந்து வெளியே விழுந்த பெண் மரணம். ஜோஹர் பாரு ஜாலான் பந்தாயிலிடோ சாலையின் 4வது கிலோமீட்டரில் நேற்று பள்ளி வேனுடன் கார் ஒன்று மோதியதை தொடர்ந்து அதிலிருந்து வெளியே விழுந்த பெண் உயிரிழந்தார். 30 வயதுடைய பெண் ஓட்டி சென்ற கார் 60 வயதுடைய ஆடவர் ஓட்டி சென்ற வேனில் மோதியது. இதனைத் தொடர்ந்து அப்பெண் சாலையின் இடதுபுறம் விழுந்ததில் இறந்தார். தலையில் கடுமையான காயத்திற்கு உள்ளான அப்பெண் விபத்து நிகழ்ந்த இடத்திலேயே மரணம் அடைந்தார் என தென் ஜோஹர் பாரு போலீஸ் தலைவர் ரவுப் சலாமட் தெரிவித்தார். அந்த பெண் தனது காரின் கட்டுப்பாட்டை இழந்ததை தொடர்ந்து இடதுபுறம் ஒரு வேனில் மோதியதாக தொடக்கக்கட்ட விசாரணையில் தெரிய வந்ததாக அவர் கூறினார். அந்த வேனுக்குள் இருந்த மாணவர்களும் வேன் ஓட்டுநரும் காயமடையவில்லை. SPM முடித்த 1,50,557 பேர் அரசாங்க பொது உயர்கல்விக் கழகங்களில் பயிலும் வாய்ப்பை பெற்றனர். SPM முடித்த 1,50,557 பேர் அரசாங்க உயர்கல்விக் கழகங்களில் கல்வியை தொடரும் வாய்ப்பை பெற்றனர்.
யுபியு ஆன்லைன் மூலம் பெறப்பட்ட 2,23,624 மொத்த விண்ணப்பங்களில் 33 விழுக்காட்டினர் அரசாங்க உயர்கல்விக் கழகங்களில் பயிலும் வாய்ப்பை பெற்றனர். மொத்தம் 86,589 பேர் அரசாங்க பொது பல்கலைக்கழகங்களிலும் 42,058 பேர் பாலிடெக்னிக் தொழில்நுட்ப கல்லூரிகளிலும் 20,427 பேர் சமூக கல்லூரிகளிலும் மற்றும் மாறா உயர்கல்வி பிரிவின் கீழ் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் பயில்வதற்கு 1,483 பேர் வாய்ப்பை பெற்றனர். சிறப்பு வழித்தட சலுகைகள் வாயிலாக 17,693 பேரும், குறைந்த வருமானம் பெறும் B40 பிரிவை சேர்ந்த 16,189 பேரும், மாற்றுத்திறனாளிகள் 590 பேரும், 593 விளையாட்டு வீரர்கள் மற்றும் பூர்வக்குடி சமூகத்தை சேர்ந்த 321 பேரும் அடங்குவர் என கல்வி அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளாங் பள்ளத்தாக்கில் வரி இணக்கத்தை வலுப்படுத்தும் நடவடிக்கை. LHDN மலேசிய உள்நாட்டு வருமான வாரியம் LHDN வரி செலுத்துவோருடைய வரி இணக்க கலாச்சாரத்தை வலுப்படுத்த OP மெட்ரோ 3.0 எனப்படும் 8வது வரி இணக்க நடவடிக்கையை நேற்று தொடங்கியுள்ளது. ஜூன் 16 முதல் 20வது தேதி வரை நடைபெறவுள்ள இந்த நடவடிக்கையில் மலேசிய நிறுவன ஆணையமும், வரி இணக்கத்துறை, புலனாய்வு துறை, வருவாய் வசூல் துறை, உளவுத்துறை, விவர குறிப்பு துறை, டிஜிட்டல் துறை ஆகியோருடன் இணைந்து மலேசிய உள்நாட்டு வருவாய் வாரியம் செய்யப்பட உள்ளதாக LHDN தலைமை நிர்வாக அதிகாரி டாக்டர் அபு தாரிக் ஜமாலுதீன் தெரிவித்துள்ளார். வருவாய் வாரியத்தின் முக்கிய நோக்கம் வரி இணக்கத்தை ஒரு சுமையாக அல்ல, ஒரு கலாச்சாரமாக மாறுவதே ஆகும் என்றும், தவறு செய்யும் எந்த ஒரு தரப்பினரும் தக்க தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்றும் அபு தாரிக் விளக்கம் அளித்தார். மேலும் நிபுணத்துவம் மற்றும் வளங்களை ஒருங்கிணைப்பதன் மூலம் வரி கொள்கைகளை செயல்படுத்துவது மிகவும் திறமையானதாகவும் விரிவானதாகவும் கட்டமைக்கப்பட்டதாகவும் இருக்கும் என்று நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். புகழ்பெற்ற கால்நடை மருத்துவர் டாக்டர் வெள்ளையனுக்கு நினைவு சொற்பொழிவு புத்தக வெளியீடு. கடந்த செப்டம்பரில் காலமான கால்நடை மருத்துவரான இணை பேராசிரியர் டாக்டர் வெள்ளையன் சுப்பிரமணியம் மலேசிய கால்நடை மருத்துவமனையில் மிகவும் மதிக்கப்படுபவர் ஆவார். இந்நிலையில் அவரை கௌரவிக்கும் ஒரு நினைவு சொற்பொழிவு சனிக்கிழமை ஜூன் 14ஆம் தேதி UPM எனப்படும் மலேசியா புத்திர பல்கலைக்கழகத்தின் கால்நடை மருத்துவ புலத்தின் ஆடிட்டோரியம் அரங்கில் நடைபெற்றது. UPM-இன் நிறைநிலை பேராசிரியர் டாக்டர் ஷேக் உமார், UITM-இன் மருந்தியல் புலத்தின் தலைமை ஆசிரியர் பேராசிரியர் டாக்டர் அபுபக்கர் மஜித், மலேசிய ஒட்டுண்ணியல் மற்றும் வெப்பமண்டல மருத்துவ சங்கத்தின் பேராசிரியர் டாக்டர் ஸ்டீபன் அம்பு, மலேசிய கால்நடை மருத்துவ சங்கத்தின் டாக்டர் அலி அன்வார் ஆகியோரும் இந்த சொற்பொழிவை நிகழ்த்தினார்கள். அதைத் தொடர்ந்து வெள்ளையனின் A Lifetime as a Zoo Veterinarian என்ற புத்தக வெளியீடு நிகழ்ச்சியில் நடைபெற்றது. ஒரு நினைவு குறிப்பான அந்நூல் தேசிய மிருக காட்சி சாலையில் மிக நீண்ட காலமாக கால்நடை மருத்துவராக பணியாற்றிய அவரது 27 ஆண்டுகால அனுபவங்களை உள்ளடக்கியது. 13வது மலேசிய திட்டம். இந்திய சமூகத்தின் பரிந்துரைகளை ஒருமுகப்படுத்தும் கலந்தாய்வுகள் நிறைவு பெற்றன. 13வது மலேசிய திட்டத்தில் இந்திய சமூக மேம்பாட்டுக்கான பரிந்துரைகளை சேர்ப்பதற்கான கலந்தாய்வுகள் நிறைவு பெற்றுள்ளன. இவ்வாண்டு தொடக்கம் ஏற்கனவே 4 சுற்று கலந்தாய்வுகள் நடைபெற்று முடிந்த நிலையில் பெட்டலிஞ்சயா அர்மாடா ஹோட்டலில் கடைசி கட்ட நிகழ்வு நடைபெற்றது. பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் சிறப்பு அதிகாரி சண்முகம் மோகன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் உலகளாவிய வர்த்தக ஆய்வாளருமான சார்லஸ் சந்தியாகோ, வணக்கம் மலேசியா நிர்வாக இயக்குநர் தியாகராஜன் முத்துசாமி இதில் பங்கேற்றனர். 13வது மலேசியா திட்டம் தொடர்பான இந்த கலந்தாய்வு சமூக பொறுப்புணர்வு பிரச்சினைகளில் வியூக அணுகுமுறையை முன்னெடுத்து இந்தியர்கள் போன்ற சமூகங்களின் தேவைகளை தேசிய கொள்கைகளில் பிரதிபலிக்கும் முயற்சியை வெளிக்கொணர்கிறது. இந்திய சமூகத்திற்கு தேவையானவற்றை ஒருமுகப்படுத்தி அப்பரிந்துரைகள் மலேசிய திட்டத்தில் சேர்க்கப்படும் வாய்ப்புகளை அதிகரிப்பதே இதன் நோக்கம் என சார்லஸ் தமது உரையில் கூறினார். அதிர்ச்சி. வெள்ளத்தடுப்பு பணிகளில் கிள்ளான் ஆற்றில்
குழந்தை உட்பட 10க்கும் மேற்பட்ட உடல்கள் கண்டெடுப்பு. கிள்ளான் ஆற்றின் வெள்ள தடுப்பு திட்டத்தின் நெடுகிலும் குழந்தைகள் உட்பட 10 பேருக்கும் மேற்பட்டோரின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டன. இதன் மூலம் மீட்கப்பட்டு வரும் அந்த ஆற்றின் பின்னணியில் உள்ள அதிர்ச்சியூட்டும் யதார்த்தம் வெளிப்படுகிறது. SMG எனப்படும் ஸ்லாங்கூர் கடல்சார் நுழைவாயில் முன்னெடுப்பின் கீழ் தற்போது அந்த வெள்ள தடுப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. உடல்கள் கண்டெடுக்கப்பட்டது ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட சம்பவம் அல்ல, மாறாக ஆற்றை ஆழப்படுத்தும் மற்றும் அகலப்படுத்தும் பணிகள் 2022 நவம்பர் 1ஆம் தேதி தொடங்கியதிலிருந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாதமும் நிகழ்ந்து வரும் ஒன்றென லாண்டன்சன் லுவாயன் சென்ட்ரியான் பிரகத் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் ஷைஃபுல் அஸ்மன் நார்டின் கூறினார். தொடர்ச்சியாக 3 உடல்கள் கூட கண்டுபிடித்துள்ளதாக அவர் சொன்னார். உடல்கள் தவிர குளிர்சாதன பெட்டி, லாரி டயர்கள், படுக்கைகள், மெத்தைகள், சோஃபாக்கள், மோட்டார் சைக்கிள்கள் போன்ற பல்வேறு வகையான கனரக கழிவுகள் கிள்ளான் ஆற்றுப்படுகையில் கண்டெடுக்கப்பட்டன.